ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு தான் தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஆள், தனக்கு தான் எல்லா கஷ்டமும் இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே எனக்கு தான் உலகத்துல எல்லா கஷ்டமும் இருக்கு, அதனால நான் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் பண்றேன், அதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அது என்னன்னா, என்னோட கஷ்டத்தை நான் மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் எடுத்துக்கிட்டு எந்த இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துட்றேன், அந்த மாதிரி எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டான். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, தினமும் இதே கேட்பான். இன்னொருத்தரோட சந்தோஷத்தை தான் எடுத்துக்கிட்டு தன்னோட கஷ்டத்தெல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. ஒரு நாள் ராத்திரி வேகத்திலேருந்து ஒரு குரல் மட்டும் கேட்டது. உன்னோட எல்லா கஷ்டத்தையும் ஒரு பையில போட்டு கட்டி அடுத்த வாரம் ராத்திரி கோவிலுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்டது. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷம், அடுத்த வாரத்தோட நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீந்துற போகுது அப்படின்னு. சரின்னு என்ன பண்ணான், தன்கிட்ட இருக்கிற எல்லா கவலையும் ஒரு மூட்டைக்குள்ள போட்டு அதை நல்லா கட்டி எடுத்துட்டு போனான். இவன் போற வழியில பார்த்தா ஒவ்வொருத்தரும் இவனோட பெரிய பெரிய மூட்டையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் கவலையா போயிடுது. என்னடா நம்ம மாதிரி எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்களா, எல்லாரையும் இந்த மாதிரி வர சொல்லிட்டாரா கடவுள், என்னன்னு புரியலையேன்னு இவனுக்கு குழப்பமா போயிடுச்சு. சரி, இருந்தாலும் கடவுள் இதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போனான். கொஞ்ச தூரம் போக போக அவனுக்கு சந்தேகம் அதிகமா போயிடுச்சு, நிச்சயமா நம்ம போயே ஆகணுமா அப்படின்னு. இருந்தாலும் கடவுள் சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். கோவில் உள்ள போனோடனே ஏகப்பட்ட பேர் இவனோட பெரிய பெரிய மூட்டையா வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து குரல் கேட்டது, எல்லாரும் தன்னோட மூட்டையை கீழே வச்சிருங்க, வேற எந்த மூட்டையை வேணா நீங்க உங்களோட மூட்டைக்கு பதிலாக மாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. இது சொன்ன உடனேயே எல்லாரும் தன்னோட மூட்டையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, எல்லாருக்கும் தனக்கு தான் பெரிய பெரிய கவலை வருது, தனக்கு மட்டும்தான் பெரிய கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி வருதுங்கிறது யாருக்கும் புரியறது இல்லை. இன்னொருத்தரை பார்த்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம யோசிச்சு நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குள்ள போகும்போது தான் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கஷ்டம் வரும்போதும் ரொம்ப வருத்தப்படாம, சந்தோஷம் வரும்போதும் ரொம்ப சந்தோஷமா இல்லாம, எல்லாருக்கும் ஆண்டவன் கரெக்டா தான் ஒன்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போனோம்னா இந்த வாழ்க்கை பயணம் ஒரு இனிமையா இருக்கும்.